அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுந்த திருநாளின் நல்வாழ்த்துதலை த நியூ பிகினிங் மினிஸ்ட்ரி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். யோவான் 20 அதிகாரம் 1 வாசிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையத்திற்கு வந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். மரியாளுடைய விருப்பம் கல்லறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பார்ப்பதற்காக வந்தாள். அவருடைய சரீரத்திற்கு எண்ணெய் பூசுவதற்காக வந்தாள். ஆனால் அவள் பார்த்த காரியமோ அங்கு ஆண்டவர் இல்லாதிருந்தது. என்று சொன்னால் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளானது நமக்கு நம்பிக்கையும் புதிய துவக்கத்தையும் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. மரியாளுக்கோ நம்பிக்கை, அவர் சரீரத்தை பார்க்க வேண்டும் என்ற நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற நம்பிக்கையோ, நான் சரீரத்தில் இல்லை, நான் உயிர்த்தெழுந்தேன் என்ற புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் விரும்புகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிற காரியம் உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் மிக மேன்மையான மகிமையான காரியத்தை நமக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், இந்த மரியாள் ஏமாந்துதான் போனாள். ஆண்டவருடைய சரீரத்தை காணவில்லை என்று சொல்லி, அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி சொன்னார். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராய் அவள் பக்கத்தில் நின்று கொண்டிருப்பதை அவளால் அறிய முடியவில்லை. அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியத்தை, நம் பக்கத்தில் நிற்கிற காரியத்தை நம்மளால் அறிய முடியாதபடிக்கு நம்முடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. ஒருவேளை இன்னைக்கு புதிய துவக்கத்தை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஒரு புதிய நம்பிக்கையோடு கூட நம்பிக்கை வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆம், இந்த உயிர்த்தெழுந்த நாள் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் புதிய துவக்கத்தையும் கொடுக்கும்படியாக விரும்புகிறது. ஏனென்று சொன்னால், கிறிஸ்தவ உலகத்திலே கிறிஸ்தவம் என்பதற்கு புதிய துவக்கத்தை கொடுத்தது இந்த உயிர்த்தெழுதல் தான். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. இந்த உயிர்த்தெழுதல் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வருகை முடிவடையாது. ஆகவே உயிர்த்தெழுதல் தான் ஆரம்பம். இன்றைக்கு புதிய ஆரம்பத்திற்காய் காத்திருக்கிற உங்களுக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை ஆட்கொள்ள போகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி, நீர் எங்களுக்காக மரணப்பட்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர். எங்களை மீட்கும்படியாய் நீங்கள் உயிர்த்தெழுந்தீங்க. ஆண்டவரே, சிலுவையின் அன்பை முடித்து வைத்தது என்னவென்று சொன்னால், சிலுவையின் அன்பை பூரணமாக்கியது என்னவென்று சொன்னால் ஒரு உயிர்த்தெழுதல் தான். ஆகவே பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த நாளை நாம் உலகமெங்கும் அறிவிப்போம். ஒரு புதிய துவக்கம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். காட் பிளஸ் யூ. உங்கள் அனைவருக்கும் புதிய நாளின் ஆரம்பம், புதிய வருஷத்தின் ஆரம்பம், புதிய நாளின் உதயம் என்று சொல்லி இந்த உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துதலை சொல்லி விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ. New Beginning Ministries.